மேலும் ஒரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். நெல்லையில் ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி ஜாகிர் உசேன் கொலை வழக்கு தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். நெல்லை காட்சி மண்டபம் பகுதியில் நேற்று ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி கொல்லப்பட்ட நிலையில் அது குறித்து எடப்பாடி பழனிசாமி கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம். சுபாஷ், விவரங்கள் என்ன? ரெண்டு விஷயத்துக்கு கண்டனம் தெரிவித்து அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி தனது எக்ஸ்தல பக்கத்துல பதிவிட்டிருக்கிறார். ஒன்று, இன்று காலை நடந்த படுகொலையானது நாம் பார்த்திருந்தோம். திருநெல்வேலி மாவட்டத்துல ஓய்வு பெற்ற அதிகாரியாக இருக்கக்கூடிய ஜாகிர் உசேன் தொழுகை முடித்து ரம்ஜான் தொழுகைக்காக காலையில் பள்ளிவாசல் சென்று வரும்பொழுது அவர் மர்ம நபர்களால் வெட்டிக் கொள்ளப்பட்டார்கள். அந்த விஷயத்தில் கைதும் நடவடிக்கைகளும் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. தொடர்ச்சியாக பார்த்தோம்னா இதற்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போகிறீர்கள்? வழக்கம் போல உங்கள் அமைச்சர்களை வைத்து தனிப்பட்ட பிரச்சனை என்று கடந்துவிட பார்த்தீர்கள், அவ்வளவுதானே என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். பதிலை சொல்ல உங்கள் திமுக அரசுக்கு இது அவமானமாக இல்லையா என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். உங்கள் வழிக்கே வருகிறேன், தனிப்பட்ட பிரச்சனை என்றாலும் கொலை செய்வதற்கான துணிச்சல் எங்கிருந்து வருகிறது? உங்கள் ஆட்சியின் சட்டத்தின் மீதான அச்சம் துணி கூட இல்லாமல் போனதால் தானே இப்படி இதெல்லாம் நடக்குது அப்படின்றதும், அதே போல கோட்டூர்புரத்துல ரவுடிகளுக்கு இடையே ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு அவங்க அந்த இரட்டை கொலை நடந்ததையும் அவர் சுட்டிக்காட்டி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இரும்பு கரம் கொண்டு அந்த இந்த ரவுடிசத்தை அடக்க என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீர்கள் என்ற ஒரு கேள்வியை அழுத்தம் திருத்தமாக எடுத்திருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி. நன்றி சுபாஷ், விவரங்களை வழங்கியமைக்காக.